ஆர்யா, why do you choose only cricket for celebrity? ஏன் ஃபுட்பால் இல்லை எனக்கு பர்சனலாக ஃபுட்பால் தான் பிடிக்கும். பட் என்னென்னா அது ஆடுற மெம்பர்ஸ் கம்மி. ஸோ இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் இட்ஸ் லைக் எ ரிலீஜன். ஸோ எல்லாருக்குமே வந்து பேசிக்காக நீ வந்து சின்ன வயசுலேருந்து சைல்டுஹுட்லேருந்து அந்த ஒரு விளையாடி இருப்பாங்க. ஸோ தட் அதோட ரீச் டெஃபினெட்லி இஸ் பிகர். ஸோ பட் ஃபுட்பால் நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு இப்போ நிறைய ஃபுட்சால் அது இதெல்லாம் நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. இட் இஸ் மச் பெட்டர். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு லீகாக கூட ஆக்டர்ஸ் லீகாக கூட கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் திஸ் இஸ் டெஃபினெட்லி பிகர். விஷ்ணு, யூ ஹேவ் டு ஆட். இல்லை எல்லாருமே வருவாங்க எல்லாருமே. மிஸ்டர் விஷ்ணு, அபவுட் ஃபுட்பால் கிரிக்கெட் ஃபுட்பால் லீக். We haven't thought of that yet, sir, because we need to make one project viable and sustainable. We're struggling with this only, so thinking of something else will happen only if we see good results in this, which we are seeing right now. Over the years, any sports league in the world takes 7 to 10 years to survive, sir. And if someone has that patience and bandwidth to survive for 7 to 10 years, only then that league will sustain. So, for example, even in IPL, 3 teams defunct, like Deccan Chargers or the Pune Warriors or the Kerala Tuskers, they failed. And if you see, most of the teams suffered losses for the first 7-8 years. After the 10th year, everyone started seeing some kind of viability there. The same way in CCL also, we've been suffering initially, and now I think we have reached a stage where it's only growth from here, not seeing anything behind. So I don't think we have that kind of patience or bandwidth or energies to start one more league at this point of time. So this is the 10th season of CCL. So you know that we passed the test of time. 10 years of foundation போட்டுட்டு இருக்கிறேன். Yeah. See, in IPL, their profession is cricket. They're being paid to play cricket. Here, their profession is acting. They're not being paid to play cricket here. No. Auction comes when money is involved, when bidding is involved, right? So we are not paying them that we put them to auction. It's their passion for the game that they are coming together. So there's no way that we can do an auction here because we can't buy them with money. நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணணுன்னா வந்து இப்போ இங்கேயே அவர் கேட்ட கேள்விக்குமே அப்படி தான். இப்போ பெரிய ஸ்டார்ஸ் ஏவெல்லாம் ஒன்று அவங்களோட ஸ்டார்டம் டிஸ்டர்ப் பண்ணலாம். இன்னொன்று வந்து இங்கே டேரெக்டாக வந்து அவங்க கிரவுண்டில் ஆட முடியாது கிரிக்கெட். அவங்க ரெகுலராக கிரிக்கெட் இருந்தால் கூட கிரிக்கெட் பால் ஆடுறது கொஞ்சம் வித்தியாசம். இன்ஜுரி பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து பெரிய க்ரௌட் முன்னாடி ஆடும்போது அவங்க வந்து சும்மா சாதாரணமாக ஆட முடியாது. ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் எவ்வளோ பெரிய கிரிக்கெட் இருந்தாலும் ரெகுலராக அந்த டச் இருந்தால் தான் ஆட முடியும். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் கேட்ட கேள்வி. அதனால தான் வந்து அவங்க வர யோசிப்பாங்க. அவங்க பிஸியாக மினிமம் அவங்க வந்து ஒரு 20-30 டேஸாவது இதுக்காக ப்ராக்டிஸ்க்கு அவங்க ஒதுக்கணும். ஸோ அது அவங்களுக்கு டைம் ஷூட் ஸ்கெடியூலில் பிஸி இருக்கணும். இப்போ நாங்களே லாஸ்ட்டு ஜாமி சொன்ன மாதிரி 1 மந்த்தாக பண்ணுறோம். சில பேர் 10 நாள் வந்திருக்காங்க, சில பேர் 4 நாள் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே அப்படி மிக்ஸ் ஆகும். இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து இப்போ நாங்கள் சென்னை டீம்னால இங்கேருந்தே நம்ம ஈஸியாக இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறோம். டெய்லி ஒருத்தர் ட்ராவல் பண்ணி வந்து டீமோடு சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா டீமும் சேர்த்தாங்கன்னா இப்போ ஹைதராபாத் டீம் யாராவது ஒருத்தர் இங்கேருந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க திரும்ப ஹைதராபாத்தில் போய் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? ப்ராக்டிக்கலி விஷ்ணு சார் சொன்ன மாதிரி நம்ம ப்ரொஃபஷன் ஆக்டிங், நம்ம வந்து ஒரு கிரிக்கெட்டுக்காகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக எல்லாம் சேர்ந்து அதை பண்ணுறோமே தவிர நம்ம ப்ரொஃபஷன் கிடையாது கிரிக்கெட்.